Hi guys, welcome to Original Crafts. It's me Chitrapriya. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு terracotta டெம்பிள் ஜுவல்லரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு மண் எடுத்திருக்கேன். மண்ணை நல்லா பெனஞ்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து எந்த டைப் ஆஃப் கணேஷா லக்ஷ்மி மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு கீ செயின் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குட்டி குட்டி சிலை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸில் வந்து எனக்கு அந்த ஓமோட சிம்பிள் தெரிஞ்சுச்சு, அதுக்காக அதை வந்து நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத டிசைன் ஏதாவது தெரிஞ்சுன்னா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 2 மயில் ஷேப் கம்மல் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மயில் ஷேப் டிசைனை பார்த்து 2 சைடும் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எந்த டிசைன் இருந்தாலும் சரி அதை வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நாட்டுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஜிமிக்கி டைப்பில், அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அது ஒரு சின்னதாக ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிது. அதனால தான் இப்போ நான் போன தடவை எடுத்த மோல்டோட டிசைனை வந்து இதில் எடுத்துக்கிறேன். எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா, அந்த மயில் டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மயில் டிசைனுக்காக நான் இது பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2 மயில் ஷேப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே 2 மயில் ஷேப் டிசைன் கொடுக்குறேன். இந்த டிசைன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் சரி கொடுத்துக்கோங்க. இந்த இடையில கேப் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் கீழேயும் வந்துட்டு அதே அந்த ரவுண்ட் ஷேப் வச்சே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேவையில்லாத மண்ணெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து திக்னஸ் போதுமோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து சைடில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மோல்டு எடுக்கும்போது மண் ரொம்ப லூஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு மோல்டு கரெக்டாக வரும். இப்போ அதை வந்து ஷேப் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். இது வந்து பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு தடவை தானே மோல்டு எடுப்போம், அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி பேக் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் வர மயில் டிசைனுக்காக வந்து மோல்டு பண்ணிக்கலாம். மோல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசைன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மயில் ஷேப்பில் வந்துட்டு ஒரு டிசைன் வந்து நான் பண்ணுறேன். அதுக்கு தலை வச்சுட்டு அதோட ரெக்கை வந்து கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்ட மாதிரி விரித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பால் எடுத்து உருட்டிக்கோங்க. அந்த பால் எடுத்து உருட்டிட்டு அதை ஒரு இலை ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. அந்த இலை ஷேப்புக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மாற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது நீளமாக வரும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெக்கை, மயில் ரெக்கை மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5, 6 வந்து சைடில் எல்லாம் ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து ரொம்பவே நல்லா வரும். சரியா? இப்போ இந்த எல்லா சைட்லேயும் வந்துட்டு ஒட்டி முடிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து எந்த டீட்டெயிலிங் வேணால் கொடுத்துக்கலாம். ரீஃபில் பெனில் வச்சு வேணாலும் இந்த லைட்டாக டாட்டெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது கூட வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு புள்ளி அந்த மாதிரி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வெறும் கோடு மட்டும் போட்டுக்கிறேன். கோடு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாட்டெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் செஞ்ச வி ஷேப் டூல் வச்சு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வி கட் வந்துட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த டூல் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து சின்னதாக ரீஃபில் பென் வச்சு ஏதோ புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி டிசைனும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐப்பின் வச்சு கண்ணுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு ஹோல் ஓட்டை மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ வந்துட்டு நம்ம அந்த கண்ணு ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வரும், அதுக்காக தான். இல்லாட்டி நீங்கள் சின்னதாக உருட்டி பால் மாதிரி கூட உருட்டி வைக்கலாம், நம்ம இதை பொறுத்து தான். இதை வெயிலே நல்லா காய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிறையா மோல்டு எடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த மயில் மட்டும் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது ஊற ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இது மேலே வச்சு மண் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய டாலர் மேலே வச்சு இந்த டாலர் மேலே வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரமான மண்ணாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இம்ப்ரெஷன் கரெக்டாக விழுகும். அப்புறம் ஏர் பபிள் எதுவும் இல்லாமல் எல்லாம் அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நல்லா வந்துட்டு ரோலர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து களிமண், அதனால தான் இவ்வளோ பிளாக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேளை செம்மண் கிளே வச்சுருந்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்துட்டு செம்மண் கலரில் வந்து அழகாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இந்த பீஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மேலே இருக்கிறது லைட்டாக வந்து எல்லா சைடும் வந்து மெதுவாக நம்ம வந்து இந்த தோசை எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மெதுவாக பார்த்து பத்திரமா எடுங்க, சில டைம் ஒட்டிக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக வந்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறத எடுங்க, அப்புறம் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்லா மண்ணுலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஷீட் வச்சு கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்க நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையில்லாத பீஸ் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மாற்றிக்கலாம். ஒரு வேளை ஒரு ஸ்கொயர் ஷேப்பு இல்லை ரவுண்ட் ஷேப்பு எது வந்தாலும் சரி அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு தண்ணியும் எண்ணெயும் கலந்து ஸ்மூத் பண்ணிப்போம். அப்போ வந்து என்ன ஆகுனா நம்மளுக்கு நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்காக வந்துட்டு எல்லாத்துலேயும் இந்த லைட்டாக தண்ணி தொட்டு எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது விரிசல் சின்ன சின்ன கிராக் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிங்கன்னா அதெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்கெட்சோட பேக் சைடு அப்புறம் ரீஃபிலோட பேக் சைடெலாம் வச்சு ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அது வந்து இன்னுமே நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்துட்டு ஒரு டாட் டிசைன் வச்சுக்கலாம். இல்லை இப்படியே போதும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். நான் வந்து அந்த கேப்ல எல்லாம் வந்து சரி ஓகே ஒரு ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீழே இலை ஷேப்பில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐப்பினை கனெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். கனெக்ட் பண்ணி வச்ச ஐப்பினை வந்துட்டு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பீஸ் நம்ம கீழே தொங்கும் இல்லைங்களா அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசரோ இல்லாட்டி அந்த மாதிரி அந்த கையில் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டிங் நோஸ் பிளேயர் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கிட்ட ஒரு இரும்பு டூல் இருந்துச்சு. அதை வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். முன்னாடியும் வந்துடக்கூடாது, பின்னாடியும் வந்து கம்பி தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து க்ளேக்குள்ளே மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ பின்னை வந்து உள்ளேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பேக் ஆகும்போது க்ளே இன்னும் கொஞ்சம் சுருங்கும். அப்போ வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தள்ளி. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூபின்னிவேவை வந்துட்டு பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு யூபின்னை வந்து யூபின் மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு ஐபின் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அந்த ஒரு டிப்பை மட்டும் கட் பண்ண போகும். மிச்சத்தை வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஐபின்னே இப்போ வேணும்னா அதே மாட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸும் நம்ம இதுவும் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த மயில் மாதிரி இருக்க டிசைனும் உங்களுக்கு லென்த்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சலோ பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா காய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மயில் ஷேப் க்ளேயில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடு பின்னாடி பக்கம் வந்து நல்லா ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணிட்டு அதை பொறுமையாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம திக்னஸை பொறுத்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரியான திக்னஸ் வேணும்னா நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜிமிக்கி மோல்டு அதில் வந்துட்டு ஏதோ ஒரு குழியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு மண் வந்து வச்சு எடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரே ஷேப் வரும், மாறாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து அந்த கார்னரில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தையெல்லாம் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுனா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்திருக்காது. ஏன்னா சின்ன சின்னதாக பிசுறாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு 75% காஞ்சதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக சுரண்டிங்கன்னா அதெல்லாமே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பேஸ் கோட் வந்து பிளாக் அடிக்க போகிறேன். ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து செகண்ட் கோட் அடிக்கணும். அதாவது வந்து பிளாக் வச்சே நீங்கள் எதாவது ஜுவல்லரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் செகண்ட் கோட் அடிச்சுக்கோங்க. இல்லை ஆன்டிக் ஜுவல்லரிங்கனால நான் வந்து சிங்கிள் கோட்லேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிளாக் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி நிறையா கலந்து அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக பிளாக் அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடை காய்ச்சதுக்கப்புறம் பேக் சைடு அடிங்க. இதே மாதிரி தான் நான் இந்த பீட்ஸுக்கு அப்புறம் இந்த மயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் எல்லா சைடும் வந்து ஈவனாக பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிளாக் கலர் கொடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து எப்படி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக டப்பாவில் தண்ணியும் வந்து பெயிண்ட்டையும் வந்து ஒன்றா கலந்துக்கோங்க. இப்படி ஒன்றா கலந்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீட்ஸு உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஆல்ரெடி பெயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெயிண்ட் வச்சு நல்லா இப்படி ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்கனால பீட்ஸ் எதுவும் உடையாது. அது மட்டும் இல்லாமல் ஈவனாக ஒரே மாதிரி பெயிண்ட் ஆகி வரும். இதே மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து 2 கோட்டிங் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு கோட்டிங் தான் காட்டுறேன். செகண்ட் கோட்டிங்கும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஏதாவது பேப்பர்லேயோ ஏதோ டேபிள் வேணாம், டேபிளில் வந்து பெயிண்ட் ஒட்டிடும். இப்போ பேப்பரில் வந்துட்டு நல்லா வந்து கேப்
நிறைய கொஞ்சம் கேப் கொடுத்து ஒட்டி இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். சில்வர் கலர் பெயிண்ட் வந்து கையில் தொட்டு அடிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு சைடில் இருக்க டிசைன் எல்லாம் நல்லா ஹைலைட் ஆகணும்னா சில்வர் கலர் பெயிண்ட் இப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கேப்பில் அந்த சின்ன சின்ன கேப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணும்போது மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கீழே இருக்க டிசைன்ஸ்க்கும் வந்து சில்வர் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்கனால கொஞ்சம் நிறையா கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடில் எல்லா இடத்துலையும் வந்து சில்வர் கலர் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருங்க. உடையவெல்லாம் உடையாது, நம்ம பேக் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு அடித்து முடிச்சுட்டு பேக் சைடும் வந்து எல்லாம் அடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ஸுக்கு அந்த மயிலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதே மாதிரி தான் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடில் வந்து அந்த கேப் இருந்த இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரஷ் வச்சு சில்வர் பண்ணியிருக்கேன். இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டிசைன் புள்ளி வைக்கணும் வேறு கலரில் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரெட் கலர், க்ரீன் கலர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் வந்து சில்வர் மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மயிலுக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட்ஸுக்கும் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பீட்ஸுக்கும் அதே மாதிரி கையில் வச்சு சும்மா ரோல் பண்ணிங்கனாலே போதும். அது ஃபுல்லாமே வந்துட்டு நல்லா சில்வர் கலர் வந்து பெயிண்ட்டு இதாயிரும். இந்த மாதிரியே எல்லா பீட்ஸுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சைஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து வேறு வேறு சைஸாக இருந்தால் பார்க்க அவ்வளோக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கீர் ஒயர் எடுத்துகிட்டு அந்த லென்த்தை கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா யூபின்குள்ளே வச்சு அப்படியே டபுளாக மடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பீட் போட்டு டைட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கீர் லாக் போட்டுக்கலாம். நான் வந்து கீழே வந்து கீர் லாக் போடலை, இப்படியே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீட் போடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தாமரை இப்படி மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன பீட் போட்டுக்கோங்க. சின்ன பீட் போட்டதுக்கப்புறம் அதில் மயிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய பீட் போடணும். அந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். பின்னாடி பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சாரிங்க. ரொம்ப தூரத்தில் வந்து மரம் அறுத்துட்ருக்காங்க, அதனால தான் வந்து சவுண்டு கேட்குது. சாரி. நான் இதுவே வந்துட்டு 3வது தடவை வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா எப்போ ரெக்கார்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பீட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மயில் இப்போ மயில் டிசைன் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இப்போவே வேணாலும் ஃபெவிகால் போட்டுக்கலாம், இல்லை காஞ்சதுக்கப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கோர்த்துட்டு வந்துட்டு அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் நல்லா ஈவனாக பார்த்து கோர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி அப்படி மாற்றி போட்டு இப்போ எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து எப்படி டைட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதை மடக்கிட்டு இன்னொரு சின்ன பீட்குள்ளே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சின்ன பீட்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஒரு கீர் லாக் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் போட்டு வச்சுருக்கேன் அந்த கேப்ஸ்லலாம் வந்து. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபெவிகால் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து இவ்வளோ தான் ஃபினிஷிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலிங் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நீங்கள் வேணால் வேறு கலர்ஸில் வந்து டாட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரிஜினல் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.